ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான கருப்பு மூக்கடலை கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் நீங்கள் இந்த கருப்பு மூக்கடலை கிரேவியை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கடலைக்கறிக்கு முதல்ல வெங்காய தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை ரஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நம்மளுக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. 250 கிராம் கருப்பு மூக்கடலையே 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையில் சீக்கிரமாக ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பிருந்தி இலை, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காய தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி, தேவையான அளவு உப்பு. மசாலா போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். கடலைக்கறியை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு கடலைக்கறி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச கடலையை இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கடலையை சேர்த்துக்கோங்க. கடலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கடலை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை கை கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கலருங்க. கலரி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 விசில் வைக்கணும். ஏன்னா நம்ம கடலையே வேக வைக்கலை, டைரெக்டாக நம்ம மசாலாவோடையே வேக வைக்கிறோம். அதனால் 5 விசில் விடுங்க. 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். மூடியை திறந்தோன்னே அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு மூக்கடலை கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். மூக்கடலை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, வெந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு மூக்கடலை கிரேவி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கிரேவி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.